வணக்கம் நண்பர்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று முதல் வெள்ளை கொடி வேந்தர் என்று அழைக்கப்படுவார். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் கொண்டு வரும் தவறான சட்டங்கள், கொள்கைகள், இதுக்கு எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா முழுக்க உள்ள எல்லா எதிர்கட்சிகளுமே ஒருங்கிணைத்து வழக்கு போடுவாங்க, போராட்டம் நடத்துவாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனால் டாஸ்மார்க்கில் ஈடு ரெய்டு நடத்தி ஏராளமான ஆயுதங்களை, ஏராளமான ஆதாயங்களை கைப்பற்றியிருக்கிறது. அதனால் தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குழுமம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் பண்ணது ஆதாரத்துடன் கைப்பற்றப்பட்டதனால அமித்ஷாவை சந்தித்து சமரசம் செய்வதற்காக டெல்லி கிளம்ப தயாராகிவிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால் இன்று முதல் அவர் வெள்ளை கொடி வேந்தர் என்று அழைக்கப்படுவது மிக சரியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொது நலனுக்காக பாடுபடுவது எல்லாமே நாட்டு நலம். தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது வீட்டு நலம். அதனால் டெல்லி கிளம்பிட்டார்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது வெள்ளை கொடைக்கு வேலை வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அறிக்கை கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக, கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்ற நிதி ஆய்வு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இந்த முறை கலந்து கொண்டிருக்கின்றார். அதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பமும் அவருக்கு தேவைப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் டாஸ்மார்க்கில் 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. அந்த ஊழலிலிருந்து காப்பாற்றுவதற்காக இப்பொழுது செல்கிறார். நிதி ஆய்வு கூட்டம் என்பது 3 வருஷமாக நடந்தது. அது நாட்டினுடைய நலன். ஆனால் தற்பொழுது டாஸ்மார்க் ஊழல் என்பது வீட்டு நலன். அதாவது நாட்டு நலனை பற்றி கவலை கிடையாது, வீட்டு நலன் தான் மிக முக்கியம். அதனால் அமித்ஷா அவர்களை தொலைபேசியினாவோ வாட்ஸ்அப்லையோ தொடர்பு கொண்டால் சரியாக இருக்காது அப்படிங்கிற காரணத்திற்காக நேரடியாக பேசி தன்னுடைய வெள்ளை கொடியை, சமாதான கொடியை பறக்க விடணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கம். 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மருமகன் சபரீசன் அவர்களும் கைது செய்யப்படுவது மட்டுமல்லாமல், ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற, டாஸ்மார்க்கு தலைவராகவும் இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய தலையாய நிலைமையில் அவர் இருக்கிறாரு. தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டு இருக்கு. அதனால ஒட்டுமொத்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. தொடர்ந்து 3 முறையாக பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி ஈட்டிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜாதி எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, கூட்டாட்சி தத்துவம். இதை மட்டுமே கையில் எடுத்து தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த எம்பி சீட், அதாவது 38 எம்பி சீட்டிலும் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. அதற்கு வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி வெற்றி பெற்றாங்க. ஆனால் எம்பி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமே குறிப்பிடத்தக்க வெற்றி பெறுகிறது. அதனால் எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை, வெற்றியை தடுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்பொழுது இந்த ஈடு ரெய்டு நடத்தியிருக்காங்க. இந்த ஈடு ரெய்டு நடத்தல தவறு எதுவும் கிடையாது. 100% அதற்கு பொறுப்பானவர்கள், தகுதியானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். எதிர்கட்சி ஆட விட்டு ஊழல் பண்ணி பெரிய அளவில் மாட்டிக்கிட்டதுனால இப்போ தேர்தல் சமயத்தில் ஈடு ரெய்டு நடத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அடக்க பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டும் இல்லாமல் 3வது முறையாக மோடி அவர்கள் மத்திய ஆட்சியில் அமைச்சு பிரதமராக இருக்கிறார். 4வதாக 2029வது ஆண்டில் மீண்டும் மோடி பிரதமர் ஆக வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் பெருவாரியான எம்பிக்களை வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அதனால தான் தற்பொழுது ஈடு ரெய்டு நடத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை அடக்க பார்க்குறாங்க. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதவாத மற்றும் ஜாதி எதிர்ப்பு எல்லாமே மிக சரியான ஒன்று, அது தவறு கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான கொள்கையாக இருக்க ஊழலுக்கு முன்னால் இது அடிபட்டு போகும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மதவாத, ஜாதி எதிர்ப்பு எல்லாமே இனி மக்களிடையும் எடுபட போவதில்லை. முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பணியாற்றி கொண்டிருந்த ஊழல் நீதிபதிகள் எல்லாமே தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு பணியாற்ற தொடங்கிவிட்டார்கள். அடுத்ததாக டாஸ்மார்க் ஊழல் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் 3 விதமான கோரிக்கையை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வாதாடினாங்க. அதில் ஒன்று தான், சென்னை உயர் நீதிமன்றம் இந்த டாஸ்மார்க் வழக்கை விசாரிக்கக்கூடாது. 2வது, இந்த டாஸ்மார்க் வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றணும். 3வதாக, டாஸ்மார்க்கில் பணியாற்றக்கூடிய பெண்கள் எல்லாமே விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தப்படுகிறார்கள் சொல்லியிருந்தாங்க. இதை எல்லாமே போலியான குற்றச்சாட்டுக்கள். ஊழல் செஞ்சிருந்தால் நீங்கள் சட்டப்பூர்வமாக சந்திச்சாலும் சொல்லிட்டு இந்த வழக்கை திருப்பி அனுப்பிவிட்டது உயர்நீதிமன்றம். அனைத்து கட்டங்களையும் தோல்வி அடைந்ததன் காரணமாக இறுதி அஸ்திரமாக சமாதானம் என்ற கொடியுடன் தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்.
2026 பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகத்திற்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் 2024 எம்பி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைத்தா நிச்சயமாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அவருடைய தேர்தல் வாக்குறுதியாக இருக்கலாம். அதனால எதிர்கட்சியை ஆடவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டாஸ்மாக் ஊழலை ஆடவிட்டு பெரிய அளவில் ஊழல் ஆதாரங்கள் கிடைச்ச உடனே தற்பொழுது ரெய்டு நடத்தியிருக்கிறாங்க. இப்பொழுது அதை வைத்து தங்களுடைய தேர்தல் வாக்குறுதி, அதாவது திமுக என்ற கட்சியே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதியை மோடி கொடுத்திருந்திருக்காரு. அதை நிறைவேற்றுவதற்காக இப்பொழுது இந்த ரெய்டு நடத்தி வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சபரீசன் மற்றும் 10க்கும் மேற்பட்ட ஊழல் அமைச்சர்கள் எல்லாமே தேர்தல் நெருங்க ஒவ்வொருவராக ரெய்டு நடத்தப்பட்டு கைது செய்யப்படுவார்கள். இது எல்லாமே பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவோம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றதாக தான் இருக்கிறது. இதற்கு காரணம் தொடர்ந்து ஊழலை மட்டுமே செய்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 1.25 லட்சம் கோடி ஊழல் செஞ்சு நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகளுக்கும் பணத்தை கொடுத்து அந்த வழக்கை அப்படியே முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த வழக்கு தினந்தோறும் விசாரித்து மறுபடியும் தீர்ப்பு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அந்த வழக்கு தொடர்ந்து தீவிரமாக நடத்தப்படாததற்கு காரணம் நீதிமன்றம் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தம். தேர்தல் நேரத்தில் அந்த வழக்கை மீண்டும் எடுத்து 2G வழக்கை விசாரித்து அது சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் கைது செய்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தடுக்க வேணும் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. மொத்தத்தில் தங்களுடைய குடும்ப ஊழலை மறைப்பதற்காக நிதி ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல வெள்ளை கொடை வேந்தர் என்று அழைப்பது மிக சரியாக இருக்கும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.